இருந்த கவிதாவை கோபுரத்தில் வைக்க ஆசைப்பட்டான். கம்ப்யூட்டர், தையல், கேக் ஐசிங், மணப்பெண் அலங்காரம், இங்கிலீஷ் லெஸ் என்று அவள் விரும்பிய எல்லா கலைகளையும் கற்பதற்கு பணம் அனுப்பினான். லேப்டாப், ஐபோன் என அவள் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தான். நாட்கள் நகர்ந்தது. கனடா பொன்சர் இழுத்து கொண்டே சென்றது. 2 வருடம் முடிந்துவிட்டது. மனைவியை பார்க்கும் ஆசையில் இலங்கை செல்ல முடிவெடுக்கின்றான். கவிதாவுக்கு சொல்லாமல் அங்கே சென்று அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம் என்று நினைத்தான். ஆசையாக தன் மனைவிக்கு எது பிடிக்கும் என்று சில பொருட்களை வாங்கி கொண்டு தானும் கவிதாவும் எப்படியெல்லாம் கனடாவில் வாழ்வோம் என்று கற்பனை செய்தபடி அவன் பயணம் தொடர்கிறது. கொழும்பில் கவிதா தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றான். கவிதா கம்ப்யூட்டர் வகுப்பிற்கு சென்று விட்டாள். அவள் வரும் வரை பொறுமை இல்லாமல் காத்து கொண்டிருந்தான். என்னை கண்டதும் மகிழ்ச்சியில் அவள் முகம் சிவக்கும் என்று நினைத்தவாறு தேநீரை அருந்திக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் கவிதா வந்தாள். அவனை கண்டதும் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேற்று டெலிபோன் கிடைக்கும் போது கூட என்னிடம் சொல்லவில்லையே என் மனோகர்? உனக்கு இன்ப அதிர்ச்சி ஊட்டுவதற்காகத்தான் நான் சொல்லவில்லை கவிதா என்று மனோகரன் கூறினான். பிரிந்தவர்கள் கூடினால் சொல்லவும் வேண்டுமா? பார், பீச், தியேட்டர் என சுற்றித் திரிந்தார்கள். 1 வாரம் முடிந்து விட்டது. கவிதா அவனுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தாள். அவனுக்கு வேதனையாக இருந்தது. கவிதாவிடம் கேட்டான், ஏன் கவிதா, நீ என்னை விட்டு விட்டு விலகி போகிறாய்? என்னை உனக்கு பிடிக்கவில்லையா என்று மனோகரன் கேட்டான். சிறிது நேரத்தின் பின் கவிதா வெளியே சென்று விட்டாள். அப்போது டெலிபோன் ஒன்று வந்தது. அதை மனோகரன் எடுத்தான். கவிதா என்று நினைத்து ஒரு ஆணின் குரல் ஒலித்தது. நீ உண்ட கணவன்கிட்ட சொல்லிட்டியா கவிதா, நாங்க திருமணம் செய்ய போறதை பற்றி? அவன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நிற்பான்? என்ன கவிதா பேசாம நிக்கிற? அவன் பக்கத்துல நிக்கிறானா? அதிர்ச்சியில் சிறிது நேரம் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே சிலையாக நின்று விட்டான் மனோகரன். டெலிபோன் துண்டிக்கப்பட்டு விட்டது. கவிதா கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அடக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து கவிதாவை மனோகரன் அடித்தான். என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உணர்ந்தான். கவிதா என் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விட்டாள் என்று கலங்கினான் மனோகரன். கவிதாவை மனோகரன் கூப்பிட்டு கவிதாவை அணைத்தபடி, நீ அவனை விட்டுவிடு, எங்களுக்கு கல்யாணம் முடிந்து விட்டது, வைத்திருப்பது கூடாது. உனது அம்மா அப்பாவும் இதை தாங்க மாட்டார்கள். நீ அவனை மறந்துவிடு. என்னுடன் கனடாவுக்கு வா. நான் உன்னை ராணி மாதிரி வாழ வைப்பேன். நீ என் மனைவி, எனக்கு மட்டும் சொந்தமானவள் என்று புத்திமதிகள் பல கூறினான். மனதுடன் சம்மதித்தாள். சத்தியம் செய்தாள், இதை என் அம்மாவும் தாங்க மாட்டார்கள் என்று. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர கவிதாவின் புது காதலனுக்கு டெலிபோன் எடுத்து கடற்கரைக்கு வர சொன்னான் மனோகரன். கோபத்தை அடக்கிக் கொண்டு அவனிடம் பொறுமையாக பேசினான் மனோகரன். இவள் என் மனைவி, எனக்குத்தான் சொந்தம். நீ செய்வது பிழை. கவிதாவை விட்டுவிடு. இனிமேல் அவளுடன் தொடர்பு வைக்க வேண்டாம் என்று கூறினான் மனோகரன். அதற்கு அவன், கவிதா உன் மனைவியாக இருக்கலாம், ஆனால் அவள் இப்போ என் காதலி. நீ உன் மனைவி இல்லாம வாழலாம், ஆனா நான் என் காதலி இல்லாம உயிர் வாழ மாட்டேன். கவிதா, நீ இவனுக்கு பயப்பட வேண்டாம். என் நண்பர்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. என்னோட வா, இல்லை என்றா நான் கடல்ல விழுந்து செத்துடுவேன். கவிதாவும் அவனிடம் ஓடி சென்று, நாங்கள் இருவரும் சேர்ந்து செத்து போவோம் என்று கடலை நோக்கி சென்றார்கள். பார்த்த மனோவுக்கு தான் ஆசைப்பட்டதுதான் கிடைக்கவில்லை. அவள் ஆசை என்றாலும் நிறைவேறட்டும் என்று நினைத்து இருவர் கைகளையும் சேர்த்து எங்கேயாவது போய் வாழுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தான். அவள் போய்விட்டாள். என்ன செய்வது என்று தெரியாது கடலை பார்த்தவாறு இருந்து விட்டான் மனோ. அம்மா ஊராக தேடி சல்லடை செய்து ஜாதக பொருத்தம் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெரியோர் கூடி 2 மனம் 1 மனமாய் வாழ நாள் பார்த்து செய்து வைத்த திருமண பந்தம் இன்றுடன் முடிந்து விட்டது என்று மனதுக்குள் நினைத்தான் மனோ. உயிரே உயிரே தெரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. கனவே
கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே. ஓ பெண்ணே, நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், புன்னகையாலே முகவரி தந்தாயே. ஆயுள் முழுதும் அன்பே உன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரை நொடி மின்னல் போலே சென்றாயே. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறிந்தால் உலகம் கிடையாதே. உன் கை கோர்த்து அடி நான் சென்ற இடம், தன்னந்தனியாய் எங்கே வந்தாய் என்றே கேட்கிறதே. உன் தோள் சாய்ந்து அடி நான் நின்ற மரம், நிழலை எல்லாம் சுருக்கிக் கொண்டு நெருப்பாய் எரிக்கிறதே. நிழலம் விடும் என் தனிமை, உடலம் விடும் உன் பிரிவை, உயிர் மட்டும் நம்பிட மறுக்கிறதே. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. அப்போது தொலைபேசி மணி அடித்தது. அப்போதுதான் அவன் விழித்தான். நேரம் இரவு 1 மணியை தாண்டி விட்டிருந்தது. கடற்கரையில் இருப்பதை உணர்ந்தான். டெலிபோனை எடுத்தான். அவனது அம்மா. அடக்கி வைத்திருந்த கவலை எல்லாம் சேர்த்து ஒரே அடியாக கொட்டி தீர்த்தான் மனோ. அம்மா, என் வாழ்க்கை, எதிர்காலம், கனவு எல்லாம் போச்சுது அம்மா. அவள் என்னை நடுக்கடலில் தத்தளிக்க விட்டு விட்டு போய்விட்டாள் என்று சொல்லி அழுதான் நீண்ட நேரம். அம்மாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. வெளிக்காட்டாமல், உன்னை தூக்கி எறிந்தவளை நீ ஏன் நினைக்க வேண்டும்? உன்னை அவளுக்கு பிடிக்கவில்லை என்றால் உனக்கும் அவள் வேண்டாம். அவள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். தப்பு செய்தவரை கடவுள் தண்டிப்பார். இப்படிப்பட்டவள் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டாம். அவள் போனது நல்லது. 2 வருடங்கள் பழகிய அவளுக்காக உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. 27 வருடம் நான் உன்னை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தேன். எனக்கு நீ வேண்டும். கெதியில் கனடாவுக்கு திரும்பு என்றார் அம்மா. அம்மா கூறிய வார்த்தைகள் மனதிற்கு இதமாக இருந்தது. ஆனாலும் அவளை என்னால் முழுதாக மறக்க முடியாது. கனடா சென்று வேலையில் மூழ்கினால் சிறிது ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்தபடி கனடா திரும்ப ஆயத்தமானான் மனோ. இருளாய் போன அவன் வாழ்வில் நிச்சயம் விடியல் விடியும். இவ்வளவு நடந்து விட்டது என்று நினைத்து தன் வாழ்வை சிதைத்துக் கொள்ள மனோகரன் ஒன்றும் கோலையல்ல. எனித்தான் அவன் சாதனையின் உச்சியை தொட வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட புறப்படுகின்றான் புதிய உதயத்தை தேடி. கடவுள் தந்த